ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை. இந்த ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும். பரம ஏழை கூட பணக்காரா மாறக்கூடிய யோகத்தை இந்த வேர் பெற்றுத்தரும். அது என்ன வேர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பங்குனி அமாவாசை அன்னைக்கு என்ன வேரை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள்ல 12வது மாதமா கடைசி மாதமா வரக்கூடியது பங்குனி. என்னதான் மாதத்துல கடைசி மாதமா வந்திருந்தாலும் எக்கச்சக்கமான தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பங்குனி மாதத்துல நடக்க போகுது. சொல்லப்போனா முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம், பெருமாளுக்கு உகந்த ஸ்ரீராம நவமி, இது மாதிரி பல விசேஷங்கள் இந்த பங்குனி மாதத்துல நமக்காக காத்திருக்கு. அப்படிப்பட்ட பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதியும் ரொம்ப விசேஷம். குளிர்காலம் முடிஞ்சு கோடை காலம் ஆரம்பிப்பதற்கான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமா கருதப்படுகிறதோ அதுக்கு இணையான சக்தி மிகுந்த ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். மற்ற மாதங்கள் மாதிரியே இந்த பங்குனி மாதத்திலையும் அமாவாசை வந்திருக்கு. அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் நமக்கு எக்கச்சக்கமான செல்வ வளங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது மற்ற கிழமைகளில் வர்றதை விட புதன்கிழமையில வர்றத விசேஷம்னு சொல்லுவாங்க. காரணம், பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புதன் பகவானுக்கு உகந்த புதன்கிழமையில பங்குனி மாதத்துக்கான அமாவாசை வந்திருக்கு. தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்துல நம்ம அமாவாசையை முறையா வழிபாடு செய்யும் போது அதுக்கு பிறகு வரக்கூடிய சித்திரை மாதம் அடுத்த தமிழ் வருடம் பிறக்குதுல்ல, அப்படி பிறக்கக்கூடிய புது வருடத்துல நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கை. மற்ற அமாவாசை மாதிரியே பங்குனி அமாவாசை அன்னைக்கும் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கொடுக்கலாம். மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில 8:30 மணிக்கு தான் அமாவாசை ஆரம்பிக்குது. மறுநாள் வியாழக்கிழமை மார்ச் 19ஆம் தேதி காலையில 7:30 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கு. அமாவாசைக்கான வழிபாடு செய்ய போறீங்க, திதி தர்ப்பணம் கொடுக்க போறீங்க அப்படின்னா அது எதுவா இருந்தாலும் புதன்கிழமை காலைல 8:30 மணிக்கு மேலதான் பண்ணணும். காலையில 7:30-9 யமகண்டம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் யமகண்டம் முடிய நேரத்துல தான் நமக்கு அமாவாசை ஆரம்பிக்குது. ஆனா ராகு காலம் மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்கு. திதி தர்ப்பணம் கொடுக்கணும், முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில 10:30 இருந்து 11:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இலை போட்டு படையல் போடணும், முன்னோர்களுக்கு அமாவாசை படையல் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 12:30 ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேல தாராளமா இலை போட்டு படையல் போட்டுக்கலாம். காக்கைக்கு சாதம் வச்சுட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். மாலை நேரத்துல குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அமாவாசை அன்னைக்கு நீங்க பித்ருக்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரியே குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வரும். எப்பொழுதும் போல பூஜை பண்ணிட்டு குலதெய்வத்தை நினைச்சு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சாலே போதும். அமாவாசைக்கு, அதுவும் பங்குனி அமாவாசை அன்னைக்கு அந்த குலதெய்வம் உங்க வீடு தேடி வருமாம். அதுதான் பங்குனி அமாவாசைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம், அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் வளர்பிறை நாட்கள். பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் ரொம்ப வளமான நாட்களா அமையணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வளர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு வேர் தான். அது என்ன வேர் அப்படின்னா, ரொம்ப எளிதா எல்லார் வீடு பக்கத்துலயும் ரோட்டு ஓரங்கள்ல நம்ம தினமும் பார்வையில விழும், ஆனா அதை பெருசா கண்டுக்க மாட்டோம். அதுதான் குப்பை மேனி வேர். பெயர் தான் குப்பை மேனி வேர். ஆனா குப்பையில இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைய கோபுரத்தோட உச்சிக்கே கொண்டு போய் அமர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள், ஒரு தன ஆக்ரோஷ்ட மூலிகை இந்த குப்பை மேனி வேர். குப்பை மேனி வேற நிறைய பேர் பல மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்துவாங்க. அதே குப்பை மேனி வேற மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாவும் நம்ம மாத்திக்கலாம். புதன்கிழமை மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதனால புதன்கிழமை காலையில அமாவாசை திதி அன்னைக்கு உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி மனைகள்ல குப்பை மேனி வேர் ரொம்ப எளிதா கிடைக்கும். அந்த குப்பை மேனி செடியை வேரோட பிடுங்கி எடுக்கணும். அப்படி பிடுங்கி எடுக்கும்போது அது மூலயமா நமக்கு சாபங்கள் தோஷங்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செடியை பிடுங்கும்போது சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை மேனி வேற செடியோட பிடுங்கி எடுத்துட்டு அதோட இலைப்பகுதிகள் தலைப்பகுதிகளை நெகம்படாம கிள்ளி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா குப்பை மேனி வேற தனியா எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர், நீங்க உயிரோட இருக்கக்கூடிய ஒரு செடியை குப்பை மேனி வேற பிடுங்கி எடுத்திருக்கீங்க, அது மூலயமா தோஷங்கள் எதுவும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அந்த வேற கொஞ்சமா நினைச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா அது மேல கொஞ்சமா மஞ்சளை பூசி விட்டுருங்க. இதுதான் இந்த வேரை தயார் செய்யறதுக்கான முக்கியமான வழிமுறை. கொஞ்ச நேரம்
அந்த வேர் வந்து மஞ்சளோட காயட்டும். இதை நீங்க மாலை நேரத்துல செய்தாலும் சரி, காலை நேரத்துல செய்தாலும் சரி, அமாவாசை அன்னைக்கு இந்த வேரை உங்க கையால தயார் செய்யற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை அமாவாசை அன்னைக்கு தயார் செய்யறதுக்கு நேரம் இல்லை, மாலை நேரத்துல தான் பூஜை பண்ண போறோம் அப்படின்னா, தாராளமா செவ்வாய்க்கிழமை மார்ச் 17ஆம் தேதியே இந்த வேரை தயார் செஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அமாவாசை அன்னைக்கு மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யலாம். பகல் முழுக்க பித்திருக்கள் வழிபாடை முடிச்சிடுவீங்க. மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல உங்களோட குல தெய்வம், இஷ்ட தெய்வம்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கான வழிபாடை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது தன ஆக்ரோஷ்ண மூலிகை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளங்களை பன்மடங்கு பெருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆயுதம். இதை நல்ல வழியில பயன்படுத்தும் போது நிச்சயம் நமக்கு நன்மை தரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த குப்பை மேனி வேற சின்னதா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட வலது கையில இந்த வேர் வந்து சிறிய சிறிய துண்டுகளா இருக்கு அப்படின்னா 3 எடுத்துக்கலாம். அது உங்க விருப்பம் தான். இல்ல வேர் வந்து மொத்தமா கொத்தா இருக்கு அப்படின்னாலும் பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா குறைஞ்சது ஒரு குப்பை மேனி வேறாவது உங்க கையில இருக்க மாதிரி பார்த்துக்கணும். உங்களுடைய வலது கையில இறுக்கமா மூடிக்கிட்டு, நான் பணத்தை வசியம் செய்கிறேன், செல்வத்தை என் பக்கம் காந்தம் போல ஈர்க்கிறேன்னு ஒரு 3 முறை சொல்லணும். பாசிட்டிவான விஷயங்கள், என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்குது, கெடுதல்கள்லாம் நீங்குது, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குப்பை மேனி வேற உங்களுடைய வலது கை. இதை யார் பண்ணலாம்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி, வீட்டில் கூடிய ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. பண்ணக்கூடிய நேரம் முடிஞ்சா அமாவாசை அன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு மேலே. வலது கையில் இறுக்கமாக மூடி இருக்கீங்க இல்லையா, அந்த நேரத்தில் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு பாசிட்டிவான விஷயங்கள், பணத்தை ஈர்க்கிறேன், காந்தம் போல ஈர்க்கிறேன், செல்வத்தை என் பக்கம் ஈர்க்கிறேன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த வேர் மறுபடியும் பூஜை அறையில ஏதாவது சுவாமி படத்துக்கு பாதத்தில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதில் இந்த வேரை வச்சுட்டு, அது கூட சில்லறை நாணயங்கள் எவ்வளோ ரூபாய் வைக்கணுமோ வச்சுக்கலாம், 1 ரூபாய் 2 ரூபாய்ன்னு சொல்லி சில்லறை நாணயங்களை அந்த வேரோட வச்சு இந்த வேரை அந்த பேப்பர்ல மடிச்சு வைக்கணும். பொட்டலமா மடிக்கணும். மடிச்சதுக்கு பிறகு இதை அப்படியே உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து நான் சம்பளத்தை ஏதாவது பத்திரப்படுத்தி வைப்பேன்னு சென்டிமெண்ட்டாக உங்களுக்கு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட பத்திரப்படுத்தி வைக்கலாம், தப்பு கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இந்த வேர் ஒரு தன ஆக்ரோஷ்ண மூலிகை. குப்பையில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை கோபுரத்தோட உச்சிக்கே கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு வேர் அப்படிங்கிறதால ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி பண்ணக்கூடிய இந்த பரிகாரத்தால, அதுவும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பண்றதால, அதற்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள்ல உங்களோட செல்வ வளம் பன்மடங்கு பெருகும். பூஜை பண்ணி வெள்ளை நிற பேப்பர்ல பொட்டலமா மடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த வேர் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை இல்ல 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த வேரை எடுத்து அப்படியே தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு அமாவாசை அன்னைக்கு இதை தயார் செய்து எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல அந்த பொட்டலமா மடிச்சு கூட சில்லறை நாணயம் கண்டிப்பா வைக்கணும். வச்சதுக்கு பிறகு நீங்க திரும்பவும் பூஜை பண்ணலாம். சுத்தபத்தம் இல்லாமல் தொடர தவிர்க்கிறது நல்லது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்லையும் அமாவாசை தினங்கள்லையும் அந்த பேப்பருக்கு, அந்த பொட்டலத்துக்கு சாம்பிராணி தூபம் காமிக்கணும். நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.